அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்றைக்கி என்னென்னா, வீட்டில் வந்து நானே ரெடி பண்ணுற சோப்பு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அதனால் சோப்பு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் இந்த மஞ்சஸ்தான் பொடி, கற்றாழை சோப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி புதுசாக என்ன ட்ரை பண்ணுறோன்னா, அந்த சார்கோல் கறித்தூள் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணி இன்றைக்கி சோப்பை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு 2 தேங்காய் சிரட்டை எடுத்து நல்லா எரிச்சிட்டு அதை கறித்தூள் ஆக்கிக்கிட்டோம். அது கறி ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, அந்த கேப்பில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சோப்பு பார் ஒரு முழு சோப்பு பாரை எடுத்துகிட்டு அதை வந்து பாதி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி மட்டும் போதும், மீதியை வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் தேவையானப்போ ரெடி பண்ணிக்கலாம்னு மீதி எடுத்து வச்சுட்டேன். அந்த சோப்பு பாரை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டியாக பீஸாக நறுக்கிக்காச்சு. அந்த நறுக்கி ஃபஸ்ட்டு அந்த கறித்தூள் ரெடி ஆகிற அந்த நேரத்தில் வந்து நம்ம மஞ்சஸ்தான் பொடியும் இந்த கற்றாழையும் போட்டு ஒரு சோப் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணிகிட்ருந்தேன். கற்றாழை வந்து நல்லா அந்த ஜெல்லி எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். கழுவி வச்ச பின்னாடி இந்த சோப்பு பார்க்கலையே, இந்த மாதிரி குட்டி அளவாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக டபுள் பாயில் மெத்தடில் சீக்கிரமாகவே நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். அதனால தான் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டேன். ரொம்ப பெரிய துண்டாக போட்டோன்னா நம்மளுக்கு அது கரைகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த சார்கோல் அதை ரெடி பண்ணுறதுக்கு அந்த கறி நம்மளுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சஸ்தான் பொடியும் இந்த கற்றாழையும் போட்டு முதல்ல நம்ம சோப்பை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கற்றாழையை நான் என்ன பண்ணேன்னா அப்படியே போடல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டேன். நல்லா தண்ணியே ஊற்றாமல் நல்லா கரைக்க முடியாது நம்மளால் கையில், அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஊற்றிட்டு அப்புறம் மஞ்சஸ்தான் பொடியும் போட்டு நல்லா டபுள் பாயில் மெத்தடில் பண்ணிவிட்டு அதில் நல்லா அடுப்பில் வச்சுக்கிட்டே நல்லா சிம்மில் வச்சுட்டே நான் வந்து பொடியும் போட்டு கலக்கிட்டேன், கற்றாழையும் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சோப்பு மோல்டில் அதை எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த சாக்குள் நம்ம கருக்கணும் இல்லையா, தேங்காய் சிரட்டை, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை எடுத்து பொடி பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக பொடி பண்ண சும்மா கல்லில் வச்சு தட்டலாம் பார்த்தேன், ஆனால் அதனால் தட்ட முடியலை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கலையா இஞ்சி தட்டுற அந்த உரல் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு தட்டுற உரல், அதை எடுத்து வச்சு நல்லா தொடச்சிட்டு அதில் போட்டு நுணுக்கி அந்த டீ வடிகட்டியை வச்சு சலிச்சுக்கிட்டேன். முதல்ல எனக்கு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு கல்லை தட்டிடலாம் பார்த்தேன், என்னால் தட்ட முடியலை. அப்புறம் இதில் தட்டிட்டு அந்த டீ வடிகட்டில் சலிக்கவும் நல்லா நைஸாக வந்துச்சு. ஓகே, இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உரதிடல முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி வர தூளை திருப்பி போட்டு தட்டி கொஞ்சம் எடுத்தப்போ எனக்கு இவ்வளோ பொடி வந்து சேர்ந்துச்சு. கறித்தூள் வந்து இவ்வளோ கிடச்சிச்சு. சரி, இவ்வளோ வந்து வேஸ்ட்டாச்சு. இதுக்கப்புறம் தட்டலாம், ஆனால் நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு முடியலை. எடுத்து வச்சுட்டு நம்ம சோப்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு மஞ்சஸ்தான் பொடி போட்டு இந்த ரெடி பண்ணதுனால அந்த சோப்பு பார் போட்டு அதில் டபுள் பாயில் மெத்தட் பண்ணதுனா அந்த கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒயிட்டாக தான் வரும். ஏற்கனவே பண்ண சட்டிலேயே அப்படியே வச்சிடலான்னு வச்சதுனால அந்த கலர் அந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் டபுள் பாயில் மெத்தடில் கரைஞ்ச பின்னாடி அந்த சார்கோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நான் கற்றாழை சேர்க்கலை, வெறுமனே அந்த கறித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கறித்தூளை நல்லா போட்டு இந்த கறித்தூள் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா போட்டு நல்லா கலக்கி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அடுப்புலேயே வச்சு கலக்கி எடுத்துக்கிடணும். தனியாக எடுத்தோம்னா அந்த சோப்பு என்ன பண்ணால் டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும், நம்மளால் கலக்கிறதுக்குள்ளே கெட்டியாயிரும். அதனால் அந்த அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அந்த சூடான தண்ணியில் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த சூடான தண்ணியிலே வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், கலக்கிடலாம். நல்லா கலக்கி எடுத்துக்கிறணும், கெட்டி சேர விடாமல் கலக்கிடணும். அப்போ தான் சோப்பு வந்து ஈவனாக சூப்பராக நம்மளுக்கு வரும். இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த கறித்தூள் வச்சு நான் சோப்பு ரெடி பண்ணுறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தாங்க, நம்ம சோப்பு வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறது ஈஸி தான். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் அந்த சோப்பு பார் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். மற்றபடி அதில் கலக்கிற பொடியோ எதுவோ நம்மளுக்கு தேவையானது எதை கலக்குறாலும் அது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்மளே ஊற்றி செய்கிறதுனால ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது. நான் முதல்ல செஞ்ச இந்த பாதி பார் எடுத்தப்போ ஃபஸ்ட்டு 4 சோப்பு வந்து அந்த மஞ்சஸ்டி பொடி வச்சு செஞ்சாச்சு. இப்போ அடுத்த 4 சோப்பு வந்து இந்த கறித்தூள்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். அதை சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ எடுத்தப்போ மஞ்சஸ்டி பொடி சோப்பும் இந்த கறித்தூள் சோப்பும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தது. வாழ்க்கை வாழ்வதற்கே நம்மை நாமே நேசிப்போம்.